வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜாகிரஃபியில் மிக முக்கியமான 2500 வினாக்களில் டே 2க்கான வீடியோ. இந்திய புவியியலில் நம்ம இப்போ பார்க்குறது இமயமலை பற்றின கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது நம்ம கன்சால்டேட்டடாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து கிடச்ச கொஷின்ஸும் இதில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் PDF வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் PDF வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஃப்ரீயாக வாட்ஸ்அப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ் ப்ளஸ் டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். சேனலுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி எந்த வடிவத்தில் காணப்படுகிறது? இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி எந்த வடிவில் காணப்படுது அப்படின்னு சொன்னால் வில் வடிவில். சரிங்களா? வில் வடிவில் காணப்படுது. அடுத்து, இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பனி உறைவிடம். இமாலயா அப்படின்னா பனி உறைவிடம். என்ன லாங்குவேஜில்? சமஸ்கிருதமில். அடுத்து, இமயமலையை எத்தனை பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம்? இமயமலையை எத்தனை பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலை எங்கு அமைந்துள்ளது? டிரான்ஸ் இமயமலை எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமிக்கு இடையில இருக்குது. சரிங்களா? டிரான்ஸ் இமயமலை அப்படின்றது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் இருக்குது. அடுத்து, டிரான்ஸ் இமயமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டிரான்ஸ் இமயமலையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திபெத்தியன் இமயமலை. டிரான்ஸ் இமயமலை திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. டிரான்ஸ் இமயமலையின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளின் அகலம் எவ்வளவு? டிரான்ஸ் இமயமலையோட மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளோட அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 40 கிலோமீட்டர். டிரான்ஸ் இமயமலையில் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளின் அகலம் 40 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, டிரான்ஸ் இமயமலையின் மையப்பகுதி அகலம் எவ்வளவு? டிரான்ஸ் இமயமலை மையப்பகுதியில் எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 225 கிலோமீட்டர். டிரான்ஸ் இமயமலையின் மையப்பகுதியோட அகலம் 225 கிலோமீட்டர். டிரான்ஸ் இமயமலையில் காணப்படும் பாறைகள் எவை? என்ன டைப் ஆஃப் பாறைகள் அங்கே இருக்கும் அந்த இமயமலையில்? டிரான்ஸ் இமயமலையில் அப்படின்னா டெர்சியரி கிரானைட் பாறைகள். டெர்சியரி கிரானைட் பாறைகள் தான் டிரான்ஸ் இமயமலையில் காணப்படுது. டெர்சியரி கிரானைட் பாறைகள். அடுத்து, டெர்சியரி கிரானைட் பாறைகள் இமயமலை தொடரில் எவ்வாறு அமைந்துள்ளது? எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைய அச்சா அமைஞ்சிருக்கு. டெர்சியரி கிரானைட் பாறைகள் இமயமலையோட மைய அச்சா அமைஞ்சிருக்கு அந்த கிரானைட் பாறைகள். அடுத்த கேள்வி, டிரான்ஸ் இமயமலையின் முக்கிய மலைத்தொடர்கள் எவை? டிரான்ஸ் இமயமலையின் முக்கிய மலைத்தொடர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். டிரான்ஸ் இமயமலையில் முக்கியமான மலைத்தொடர்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா சாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம். பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது எது? பல சிகரங்களின் இருப்பிடமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இமயமலை. உலகில் ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிக சிகரங்களை கொண்டுள்ளது எது? உலகில் ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிக சிகரங்களை கொண்டது எது அப்படின்னு பார்த்தோன்னா இமயமலை தான். அடுத்த கேள்வி, உலகின் 14 உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை கொண்டுள்ளது? உலகில் இருக்க 14 உயரமான சிகரங்களில் இமயமலையில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 9 சிகரங்கள் இமயமலையில் தான் இருக்குது. சரிங்களா? உலகத்திலேயே உயரமான 14 சிகரங்களில் இமயமலையில் மட்டும் 9 சிகரங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, இமயமலை எந்த மலைகளில் பெரிய பகுதியாக அமைந்துள்ளது? இமயமலை எந்த மலைகளின் பெரிய பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா வடக்கு மலைகளின் பெரிய பகுதி. இமயமலை அப்படின்றது வடக்கு மலைகளின் பெரிய பகுதியாக அமைஞ்சிருக்கு. அடுத்து, வடக்கு இமயமலை எவ்வகை மலை? வடக்கு இமயமலை எவ்வகையான மலை அப்படின்னு பார்த்தோன்னா இளம் மடிப்பு மலை. வடக்கு இமயமலை அப்படின்றது இளம் மடிப்பு மலை. இமயமலை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது? இமயமலையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம்.
அடுத்து மத்திய இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது எது? மத்திய இமயமலைக்கு வடக்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உள் இமயமலை. மத்திய இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது உள் இமயமலை. உள் இமயமலையின் சராசரி அகலம் எவ்வளவு? உள் இமயமலையின் சராசரி அகலம் எவ்வளோனா 25 கிலோமீட்டர். உள் இமயமலையின் சராசரி உயரம் என்ன? உள் இமயமலையின் சராசரி உயரம் எவ்வளோ அப்படின்னா 6000 மீட்டர். உள் இமயமலையின் சராசரி உயரம் 6000 மீட்டர். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது குறைவான மழைப்பொழிவு பெறுவது எது? சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது குறைவான மழைப்பொழிவை பெறுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா உள் இமயமலை. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது குறைவான மழைப்பொழிவு எங்கே இருக்குது? உள் இமயமலையில் இருக்குது. அடுத்து மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது பௌதீக சிதைவாகவே உள்ளது. அது எது அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பௌதீக சிதைவாக இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அது உள் இமயமலை தான். பௌதீக சிதைவாக இருக்குது எது? மற்ற மலைத்தொடர்களோடு ஒப்பிடும்போது உள் இமயமலை. அடுத்த கேள்வி, இமயமலையின் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இமயமலையின் மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானது எந்த மலைத்தொடரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உள் இமயமலை தொடரில் தான் இருக்குது. இமயமலையில் மிக உயர்ந்த சிகரங்கள் 9 இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அவற்றில் பெரும்பாலானவை எங்கே இருக்குது? உள் இமயமலை மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, உள் இமயமலையின் முக்கிய சிகரங்கள் எவை? உள் இமயமலையின் முக்கிய சிகரங்கள் எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா. நம்ம எவரெஸ்ட்டு கஞ்சன்ஜங்காலாம் படிச்சிருக்கோம். அந்த சிகரங்கள்லாம் எங்கே இருக்குது? உள் இமயமலையில் தான் இருக்குது. அடுத்து எவரெஸ்ட் சிகரம் எங்கே அமைந்துள்ளது? எவரெஸ்ட் சிகரம் எங்கே இருக்குது? நேபாளமில். எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள இடம் நேபாளம். கஞ்சன்ஜங்கா சிகரம் எதற்கு இடையில் அமைந்துள்ளது? கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளம் மற்றும் சிக்கிம். எவரெஸ்ட்டு நேபாளத்தில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது? நேபாளம் மற்றும் சிக்கிம்க்கு இடையில இருக்குது. அடுத்து மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது எது? மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது எது அப்படின்னு பார்த்தோம்னா உள் இமயமலை. மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடர் எது அப்படின்னா உள் இமயமலை. அடுத்து எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவது எது? எப்போதுமே நிரந்தரமாக பனியோடையே இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா உள் இமயமலை தான். அடுத்து இமயமலையின் மத்திய மலைத்தொடர் எது? இமயமலையின் மத்திய மலைத்தொடர் இமாச்சல். மத்திய மலைத்தொடர் இமாச்சல். இமாச்சலின் சராசரி அகலம் எவ்வளவு? இமாச்சலோட சராசரியான அகலம் எவ்வளோனா 80 கிலோமீட்டர். இமாச்சலின் சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். இமாச்சலின் சராசரி உயரம் எவ்வளோ? இமாச்சலின் சராசரி உயரம் 3500 முதல் 4500 மீட்டர். இமாச்சலின் சராசரி உயரம் 3500 முதல் 4500 மீட்டர். வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணற்பாறைகள் காணப்படும் தொடர் எது? வெண்கல் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணல் பாறைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இமாச்சலில் தான் இருக்குது. இமாச்சலில் வெண்கல் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள் மற்றும் மணல் பாறைகள் எங்கே இருக்குது? இமாச்சலில் இருக்குது. அடுத்து மண்ணரிப்பு அதிகமாக ஏற்படுவது எங்கே? மண்ணரிப்பு அதிகமாக எந்த இடத்துல ஏற்படும்னா இமாச்சலில். இமாச்சலில் தான் அதிகமாக மண் அரிப்பு ஏற்படுது. அடுத்த கேள்வி, இமாச்சல் தொடரில் காணப்படும் மலைகள் எவை? இமாச்சல் தொடரில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பீர்பாஞ்சல், தவ்லதார், மகாபாரத். இமாச்சல் தொடரில் என்னென்ன மலைகள் இருக்குது? பீர்பாஞ்சல், தவ்லதார், மகாபாரத். அடுத்து இமாச்சல் தொடரில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள் எவை? இமாச்சல் தொடரில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள் எது அப்படின்னா சிம்லா, முசௌரி, நைனிடால். இமாச்சல் தொடரில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள் சிம்லா, முசௌரி, நைனிடால். அடுத்த கேள்வி, காரகோரம் கணவாய் அமைந்துள்ள இடம். காரகோரம் கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில். காரகோரம் கணவாய் அமைந்துள்ள இடம் ஜம்மு காஷ்மீர். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய்.
போலான் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? போலான் கணவாய் எங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில். போலான் கணவாய் பாகிஸ்தானில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை பரவி காணப்படும் தொடர் எது? ஜம்மு காஷ்மீரில் இருந்து அஸ்ஸாம் வரை பரவி காணப்படும் தொடர் சிவாலிக் தொடர். ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி என்ன இருக்குது? சிவாலிக் தொடர் இருக்குது. அடுத்து, ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆன மலைத்தொடர் எது? ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆன மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிவாலிக். சிவாலிக் மலைத்தொடர் தான் ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. சிவாலிக் மலைத்தொடர். சிவாலிக்கின் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 900 to 1100 மீட்டர். சிவாலிக்கோட உயரம் எவ்வளோ இருக்கும்? 900லேருந்து 1100 மீட்டர் உயரம் இருக்கும். சிவாலிக்கின் சராசரி உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1000 மீட்டர்ஸ். சிவாலிக்கின் சராசரி உயரம் 1000 மீட்டர். ஸ்வாலிக்கின் சராசரி அகலம் மேற்கில் இருந்து கிழக்காக எவ்வாறு மாறுபடுகிறது? சிவாலிக்கின் சராசரி அகலம் வந்துட்டு மேற்கிலிருந்து கிழக்காக பார்க்கும்போது எப்படி மாறும் அப்படின்னா 50லேருந்து 10 குறைஞ்சிரும் கிலோமீட்டர். சிவாலிக்கின் சராசரி அகலம் மேற்கிலிருந்து கிழக்காக மாறும்போது மேற்கு வந்து அதிகமாக இருக்குது, 50 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். அதுவே குறைஞ்சு கிழக்கில் வரும்போது அதோட அகலம் குறைந்து 10 கிலோமீட்டர் அகலத்துக்கு அது வந்துடும். அடுத்து, மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள் எவை? தொடர்ச்சி இல்லாமல் அங்கங்கே அப்படி இருக்கிற மலைத்தொடர் எது? சிவாலிக் மலைத்தொடர். ஏன்னா அது வந்து கடல் படிவுகளால் ஆனது, ஆற்று படிவுகளால் ஆனது இல்லையா, அதனால் தொடர்ச்சியாக இருக்காது. ஒரு சில இடத்துல உயரமாகவும் ஒரு சில இடத்துல கம்மியாகவும் இருக்கும். அகலமும் அதே மாதிரி தான், மேற்கில் அதிகமாகவும் கிழக்கில் கம்மியாகவும் இருக்குது சிவாலிக் மலைத்தொடர். அடுத்து, சிறிய இமயமலைக்கும் வெளி இமயமலைக்கும் இடையில் காணப்படுவது எது? சிறிய இமயமலைக்கும் வெளி இமயமலைக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா பள்ளத்தாக்குகள் இருக்கும். சிறிய இமயமலைக்கும் வெளி இமயமலைக்கும் இடையில் காணப்படுவது பள்ளத்தாக்குகள். கிழக்கு பகுதியில் டூயர்ஸ், மேற்கு பகுதியில் டூன்கள் என அழைக்கப்படுவது எது? கிழக்கு பகுதியில் என்ன பேர்? டூயர்ஸ். அதே மேற்கு பகுதியில் அதோட பேர் டூன்கள். இப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா சிவாலிக் அந்த மலைத்தொடரை தான் சொல்கிறோம். கிழக்கு பகுதியில் டூயர்ஸ், மேற்கு பகுதியில் டூன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? சிவாலிக் மலைத்தொடரை தான் தொடரோம். இது வந்துட்டு நம்ம ஜாகிரஃபியில் பார்க்குற பார்ட் 2 டே 2க்கான வீடியோ. கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே ஒரு பார்ட்டுக்குமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்தாலே போதும். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோலையுமே ஃபஸ்ட்டு கமெண்டில் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வாட்ஸ்அப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்க்கும் கமெண்டில் இருக்குது. சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ நோட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.